ஜெயஹிந்த் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான ரிசல்ட் என்ன தான் ப்ரோ ஆச்சு, ரிசல்ட் வருமா வராதா, ஏன் இன்னும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிலே ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 8 மந்த்துக்கு 9 மந்த்து கிட்ட ஆயிடுச்சு. இனிமேல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணல, அதை பற்றி வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துட்டு இருக்கா, இல்லை ரிசல்ட் விடுவாங்களா இல்லை விடவே மாட்டாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரிசல்ட்டுக்காக. நல்லா வந்து எஃபோர்ட் போட்டு படித்தவங்க எல்லாமே ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட்டை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லைங்க. ஆனால் இந்த வீடியோ எதை பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்றதுக்காக தான். ஏன் அப்படின்னா, நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கு முன்னாடி ஏஎஸ்ஐ ஸ்டேனோ இதெல்லாமே வந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கு இல்லாமல் ரிசல்ட் விட்டு அதுக்கப்புறம் அதுக்கான மெடிக்கல், அதுக்கப்புறம் டிஎம்இ, அதுக்கப்புறம் ஆர்எம்இ எல்லாம் முடிஞ்சு ஸோ ஃபைனல் டாக்குமெண்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற அளவுக்கு எல்லாமே முடிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் இது எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கரண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை நடந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கான ரிசல்ட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான ரிசல்ட் மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. நாட் சார் யூடியூப்ல நிறைய பேர் இதை பற்றி போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி போகிறதுக்கு இனிமேல் சான்ஸ் கிடையாது. ஏன்னா இந்த மந்த்துக்குள்ளே எண்டுக்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடணும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து ஏன் இவ்வளோ தாமதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். எஸ்எஸ்ஜிடி 2023 கேண்டிடேட் போன வருஷம் வந்து மணிப்பூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஷ்யூ நடந்துச்சு இல்லையா. அதனால வந்து அந்த இடத்துல எஸ்எஸ்ஜிடியில் செலக்ட் ஆனவங்களுக்கு ஃபிசிக்கல் அதுக்கப்புறம் மெடிக்கல் எதுவுமே நடக்கல. அதை இப்போ தான் அவங்க கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த ப்ராசஸ் எல்லாமே சிஆர்பிஎஃப் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். சிஆர்பிஎஃப் தான் நம்மளுக்கான ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுறது. பட் எல்லா அதாவது டிஃபென்ஸ், அதாவது பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், அதுக்கப்புறம் சிஏஎஸ்எஃப் இது எல்லாமேதையும் நம்ம சிஆர்பிஎஃப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி வெளியிடுறது. ஓகேங்களா. கண்டிப்பாக அதுக்கான வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நடந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஆனால் இந்த வீடியோ ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்போ பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி 2024 பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள நோட்டிஃபிகேஷனை பார்த்தின டீட்டெயில், அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் எல்லாமே அந்த வீடியோவில் அந்த பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு வீடியோவாக இருக்கும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குவாலிஃபை இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான எக்ஸாம் டேட் 22 மார்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அதுமாதிரி ஜிடி ட்ரேட்ஸ்மேன் கிளாஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே, ஜிஎஸ், அதுக்கப்புறம் மேக்ஸுக்கான பிடிஎஃப் நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது. அதை எப்படி பை பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹவு டு பை ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒர்த்தான மெட்டீரியல். இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கும் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்காண்டியே வெயிட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த வேலை வருதோ அதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கும் தயாராகுதுங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். ஆனால் இதுவரை எந்த அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட் இந்தியா நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா முக்கியமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்தியா நம்ம ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில்